போன வாரம் என்ன செய்தி நம்ம பார்த்தோம்னா, நம்ம தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறோம், அதை நிறைவேற்றணும்னு விரும்புகிறோம். அப்போ இந்த விசேஷமாக இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்மளே சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு நம்ம விட வேண்டிய சில விஷயங்கள், நம்ம பலவீனத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதோடு கூட நம்ம தொடர முடியாது. ஏற்கனவே ஏதோ ஒரு பலவீனம் தான் நம்மளை தேவனுடைய சித்தத்தை விட்டு டைவெர்ட் பண்ணிட்டு, தேவனுடைய பாதையை விட்டு, தேவன் நம்மளை அழைப்பு விட்டு, நம்மளுடைய ஏதோ ஒரு பலவீனம் தான் நம்மளை டைவெர்ட் பண்ணிட்டு, அப்படி இருக்கும்போது நம்ம மறுபடியும் நம்மளை உணராமல் மறுபடியும் அதுக்குள்ளே வரும்போது மறுபடியும் நமக்கு அது ஒரு பலவீனமாகவே நம்ம சைடில் அது ஒரு வீக்னஸாகவே இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும். அதனால் இந்த நாட்களில் தேவனுடைய பாதத்தில் உட்காந்து நம்ம எதை விட்டுட்டா அது மிகுந்த பிரயோஜனத்துக்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்து அதை விட முயற்சி பண்ணணும், ஜெபத்தோட முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக ஆபிரகாமையும் லோத்தையும் மையமாக வச்சு சில வார்த்தைகள் நம்ம தியானித்தோம், கவனித்தோம். ஆபிரகாம் லோத்தை நல்லா சொல்லப்போனால் அவர் விட்டுட்டு தான் வந்திருக்கணும், ஆனால் ஒன்றாவே ட்ராவல் ஆகிறாங்க. அப்படி ட்ராவல்னால சில பிரச்சனைகள் அதுக்கப்புறம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை மையம் வச்சு சில வார்த்தைகளை பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லது செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா, பைபிள் வச்சுருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு அட்வைஸு. உனக்கு உண்டான தேவனுடைய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நினைவு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. இதை மையமாக வச்சு தான் இன்றைக்கி வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அனல் மூட்டி எழுப்பு. போன வாரம் பார்த்தோம், இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டம் நம்ம செய்ய வேண்டியது விட வேண்டியதை விடணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அனல் மூட்டி எழுப்பணும். நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ அனல் மூட்டி எழுப்பணும் அப்படின்னா, இப்போ பவுல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு, நீ தேவ வரத்தை, நான் உன் மேலே கை வச்சதுனால உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தை, தேவனுடைய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு, அதில் இன்னும் மேம்பட பாரு அப்படின்ற மாதிரி பவுல் எழுதியிருக்காரு. இப்போ இந்த அனல் மூட்டி எழுப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இவர் தேவ வரன்னு சொல்கிறாரு, அதே போல் தேவனுடைய கிருபைகளில் நீ பலப்படு, இல்லை நீ அனல் மூட்டிக்கொள், ஆவியான அபிஷேகத்துக்குள்ளே அனல் மூட்டிக்கொள்ளு, விசுவாசத்தில் அப்படி இப்படி என்னெல்லாம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம விசேஷமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் வைராக்கியத்தை நமக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம், தேவனுக்காக வைராக்கியமாக செயல்படுறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வைராக்கியத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது இந்த நாட்களில் நமக்கு அவசியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கியுடைய செய்தி. விட வேண்டியதை விடுற நாம் சில விஷயங்களை கூட்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த வைராக்கியம் நமக்கு தேவைப்படுது. நம்ம வைராக்கியம் நமக்கு தெரியும், அவங்கவுங்களுடைய வைராக்கியம், நம்ம தேவனுக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தோம், எந்தெந்த காரியங்களில் வைராக்கியமாக இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். நாம் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நமக்குள்ளே அந்த வைராக்கியத்தை மறுபடியும் பெருக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா, நம்ம யாரை சொல்லலாம், நம்ம யோசேப்பு எடுக்கலாம். யோசேப்பு ஆண்டவருக்காக பாவத்துக்கு அடுத்த விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது தாவீதுக்கிட்ட இருந்த ஒரு வைராக்கியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வைராக்கியம் இருந்ததுனால தான் கோலியாத்துக்கு முன்னாடி போயிட்டு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு யாருன்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு தைரியமாக ஆண்டவருக்காக போய் நிற்கிறார். அவர் சவுலுக்காக போய் நிற்கல. சவுல் எங்கள் நாட்டு ராஜா, அப்படி இப்படிலாம் போய் நிற்கல. இல்லை சகோதரர்கள் அவங்களுக்காகலாம் போய் நிற்கல. இஸ்ரவேல் மக்களுக்காக போய் நிற்கல. ஒரே ஒருத்தர் தான், கர்த்தருக்காக போய் நிற்கார். கர்த்தரை பற்றி அவன் பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக போய் நிற்கிறாரு. அதே போல் எலியாவை எடுத்துக்கலாம். எலியாவுடைய வைராக்கியத்தினால தான் அன்றைக்கி அந்த கர்மேல் பர்வதத்தில் மேலேருந்து அக்னி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதே போல் எல்லாரையும் எடுக்கலாம், பவுல் எடுக்கலாம், பேதுரு எடுக்கலாம். பவுலுக்கு இருந்த வைராக்கியம் சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், கிறிஸ்துவ வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பவுலுடைய வைராக்கியமாக இருந்தது. அதுலேயும் ஒரு நபரை குறிப்பிட்டு கொஞ்சம் டீட்டெயிலில் சொல்லணும்னா யோவான் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி நம்ம பேசலாம். யோவான் வந்து ஒரு நல்ல ஒரு வயது கிட்டத்தட்ட அவர் நல்ல ஒரு முதிர் வயது அடைஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய ஊழியம் பிடிக்காமல் அவரை வந்து எண்ணெய் சட்டிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்பவும் அவர் வந்து சாக மாட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு வயசான மனுஷன், அந்த மனுஷனை தூக்கி பத்மஸ்தி தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே அது வந்து ஒரு தண்டனை, தனிமைப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது, சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுத்தி ஒரு மனுஷனை வைக்கிறது அந்த நாட்களில் இருந்து ஒரு தண்டனையாக இருந்துச்சு. அதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு தீவிர கொண்டு அவரை கொண்டு போட்டாங்க. அங்கேயும் அவர் வந்து வைராக்கியம் இருந்ததுனால தான் அவர் வந்து அந்த இடத்துலையும் அவர் ஆண்டவருடைய தொடர்பில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து அங்கே தான் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க. பைபிளில் இப்போ நான் சில கேரக்டர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்தேன் இல்லையா, பைபிளில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆண்டவருக்காக சாதிச்சவங்க பேசப்படுற எல்லா நபர்கள்கிட்ட இருந்தும் வைராக்கியம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துருங்களேன். யோசேப்புகிட்டேருந்து வைராக்கியத்தை உருவி எடுத்துருங்க, தாவீதுக்கிட்டேருந்து வைராக்கியத்தை எடுத்துருங்க, அதே போல் எலியாட்டிருந்து வைராக்கியத்தை உருவி எடுத்துருங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வைராக்கியத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க, நீக்கிட்டீங்க அப்படின்னா, தாவீதுக்கிட்டேருந்து நீங்கள் வைராக்கியத்தை எடுத்தீங்கன்னா தாவீது கோலியாத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். தாவீதுக்கிட்ட 1000 விஷயங்கள் இருந்திருக்கலாம், அபிஷேகம் இருந்திருக்கலாம், ரட்சிப்பு இருந்திருக்கலாம், ஜெபம் இருந்திருக்கலாம், நல்ல உபவாசம் இருந்து அவன் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான், என்னென்னமோ இருக்கலாம், பாடல் பாடுற திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், எவ்வளவோ விஷயம் இருக்கலாம், பேசுகிற திறமை இருக்கலாம், பேசுகிற ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். என்ன இருந்தாலும் அன்னைக்கு அந்த இடத்துல வைராக்கியம்னு ஒன்று தாவீதுக்கிட்ட இல்லை அப்படின்னா அவனால் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடிஞ்சிருக்காது. அதே போல் தான் யோசேப்பு, அந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி யோசேப்பால் நின்றுக்க முடியாது. அதே போல் தான் எலியாவும். அப்போ எல்லா கேரக்டர்ஸோடைய ரொம்ப பிரதான அடிப்படையாக இருந்தது அவங்க எல்லாரும். இப்போ நம்ம பைபிளில் ஒவ்வொரு பக்கமாக படிச்சுட்டே வரோம் இல்லையா. இப்போ தாவீதை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய சாப்டர் தொடர்ந்து ஒருவேளை அவர்கிட்ட வந்து வைராக்கியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தாவீதுடைய சாப்டர் அங்கேயும் முடிஞ்சிடும். மிஞ்சி போனால் அடுத்தது ஒரு பக்கமோ 2 பக்கமும் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அங்கே எழுதப்படுறதுக்கு பேசப்படுறதுக்கும் அந்த சம்பவம் இருந்திருக்காது. அவர் கோலியாத்து வைராக்கியம் இல்லாமல் கோலியாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு அங்கே எழுதப்படுறதுக்கு ஒன்றும் இருந்திருக்காது. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு போல. இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா நபர்கள்ட்டையும் வைராக்கியம்னு ஒன்று இருந்ததுனால தான் அவங்களால வந்து தேவனுக்காக நிற்க முடிஞ்சது, தேவனுக்காக சாதிக்க முடிஞ்சது. அதனால் நம்மக்கிட்ட இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்குற விஷயமும் வைராக்கியம் வந்து நமக்கு வேணும். வைராக்கியமாக நம்ம இருக்கணும் ஆண்டவருக்காக. ஆண்டவர் சித்தத்தை செய்கிறதுல வைராக்கியம் வேணும், ஆண்டவர் விட்டு விலகாமல் இருக்கிறதுல வைராக்கியம் வேணும், ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுல வைராக்கியம் வேணும், ஆண்டவருக்கு அடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வைராக்கியமாக இருக்கணும், ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பணுங்கிறதுல வைராக்கியமாக இருக்கணும், ஆத்துமக்கள் ரசிக்கப்படணும் அப்படிங்கிறதுல ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இதுதான் இந்த நாட்கள் வந்து ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி இல்லாத ஒரு விஷயமும் அதுதான். சபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி சபையில் இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது கிடையாது. சபையில் ஆட்கள் இருக்கலாம், கூட்டங்கள் இருக்கலாம், இடைவிடாத ஜெபங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது? ஆனாலும் ஏன் வந்து ஒரு பயங்கரமான கிரியை வெளிப்பட மாட்டேங்குதுன்னா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காலத்தில் இருந்த இப்போ இல்லாமல் இருக்கிறதான இந்த வைராக்கியம் மிஸ் ஆகிறது தான் காரணமாக இருக்குது. சபையில் அந்த நாட்களில் இருந்த வைராக்கியம் இந்த நாட்களில் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து சபையோடைய நிலைமையே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சபையில் வந்து வைராக்கியம் வந்து பார்க்கவே முடியல. எல்லாருக்கிட்டையும், விசுவாசிகள்கிட்டையும் சரி, ஊழியர்கள்கிட்டையும் சரி, என்கிட்டையும் சரி, உங்கள்கிட்டையும் சரி, வைராக்கியங்கிறது அவ்வளோ மிஸ் ஆகுது. அதனால் கர்த்தர் இன்றைக்கி அதிகமாக வலியுறுத்துறது வைராக்கியம் மட்டும்தான். நல்ல ஒரு கருத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா சபை உருவானதே வைராக்கியத்தின் அடிப்படையில் தான். அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் கூறிய காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது. அதனால் அவ்வளோ நாள் பயந்திருந்த பேதுரு அன்னைக்கு வந்து ஆண்டவருக்காக வைராக்கியம் வந்து எந்திரிச்சு நிற்கிறார். அந்த பேதுருவோடைய முதல் பிரசங்கத்தை பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பேதுருவனை வந்து நம்ம 4 சுவிசேஷங்களையும் நம்ம படிச்சிருப்போம், அப்போஸ்தலர்கள் நம்ம படிச்சிருப்போம். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அந்த ஒரு வசனம் வரும் இல்லையா, வேறே மனுஷன் ஆனான் அப்படின்னு சொல்லி எங்கேயோ நம்ம சவுல் பற்றி ஒரு வசனம் படிப்போம், பழைய ஏற்பாடு சவுல் பற்றி. அது மாதிரியே பேதுரு வந்து அங்கே வேறு மனுஷனாக இருப்பார். அவருடைய பிரசங்கம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ கிளியர் கட்டாக இருக்கும். அந்த பிரசங்கத்தை படித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி ஒரு தெளிவான பிரசங்கத்தை வந்து
அவ்வளோ தைரியமாக அவ்வளோ போல்டாக அவர் பேசுகிறதுக்கு காரணம் அவருக்குள்ளே வெளிப்பட்ட அந்த வைராக்கியம் தான். அதனால் சபை துவங்கினது பயங்கரமான வைராக்கியத்தில் தான் சபை வந்து துவங்கிச்சு ஆண்டவருக்காக. ஆனால் இன்றைக்கி சபை இழந்து போய் இருக்கிறதும் அந்த ஒரு வைராக்கியம் தான். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான பெரிய விஷயம், வைராக்கியமாக நம்ம ஆண்டவருக்காக செயல்படணும். அந்த ஆதி நாட்களின் வைராக்கியம் நமக்கு வந்து வேணும். நான் பேசும்போதே உங்களை நீங்களே ஞாபகப்படுத்திக்கிட நல்லது. இந்த மெசேஜ் நான் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமோ அல்லது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய நம்முடைய ஆதி நாட்களில் அசை போடணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நம்ம அன்றைக்கி எப்படிலாம் இருந்தோம், நம்ம அன்றைக்கி ஜபிக்கிறதுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டோம், நம்ம காலையில் ப்ரேயருக்காக வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ வைராக்கியம் இருந்துச்சு, எவ்வளோ ஒரு தேடல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு பின்வாங்கி, அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து அசதியாக இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 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 வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம வண்டி டயர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு போடும்போது அதில் நல்லா க்ரிப்பு இருக்கும். அந்த டயர் வந்து அதனுடைய பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். நாட்கள் போக போக அது தேய்மானம் அடைஞ்சிடும். இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேய்மானம் அடைஞ்ச ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை நீங்களே கொஞ்சம் நாமளே கொஞ்சம் அசை போட்டால் நல்லா இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். நம்ம எப்படிலாம் இருந்தோம், ஆண்டவருக்காக எவ்வளோ செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லி. அதனால் அதை உங்களை நீங்களும் நினைப்பூட்டி கொள்ளுங்கள். நினைப்பூட்டி ஆண்டவர் எதிர்பார்க்குறதுக்கு எதுவாக நம்ம வந்து பிரயாசப்பட வந்து நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் இதை வந்து உயிர்ப்பிக்கிறவர் தான் கர்த்தர். அதே போல் ஆவி, ஆத்மா, சரீரம் இதுக்கு விரோதமாக போராடுறவன் தான் வந்து பிசாசு. அவர் உயிர்ப்பிக்கிறவர், இவன் வந்து கொல்றவன். ஆவிக்கு விரோதமாக போராடுவான், ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுவான், சரீரத்துக்கு விரோதமாக போராடுவான். இது வந்து இவனுடைய வேலை. நீங்கள் தேவனுக்காக எழும்புன்னு நினைக்கும்போது இனிமேல் ஃப்யூச்சரை கூட விட்டுருவான். ஃப்யூச்சரை கூட விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஆண்டவருக்காக நின்னது நிமித்தமாகவோ அல்லது இந்த ரட்சிப்பின் பாதையில் வந்து நிமித்தமாகவோ அல்லது இந்த ஊழியத்தின் பாதையில் வந்தது நிமித்தமாகவோ சில விஷயங்களை இழந்திருப்போம். நம்ம வந்து அதனால் சில போராட்டங்கள் செஞ்சு சில விஷயங்கள் வந்து நம்ம இழந்திருப்போம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னை மையப்படுத்தி பேச வரல, பொதுவாகவே சொல்கிறேன். அதனால் சில விஷயங்கள் வந்து நமக்கு தடையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை சார்ந்தவங்க, நம்ம காலத்தில் உள்ளவங்க, அவங்களாம் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நாம் வந்து ஒரு பின்தங்கிய இடத்துல இருப்போம். நம்ம வந்து ஏதோ ஒன்று வந்து நமக்கு கிடைக்காமலே கூட இருந்திருக்கலாம். அதுக்கு ரீசன் இப்படி நம்ம ட்ராக் இப்படி மாறினதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய என்ன சொல்ல வரேன், இனிமையும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம். நம்ம தேவனுக்கு அடுத்த காரியத்துக்குன்னு வரும்போது நம்ம சில இழப்புகள் சந்திக்கலாம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணுலேயுமே வந்து போராட்டங்கள் வரலாம். ஆனால் என்ன நடந்தாலும் நான் வந்து தேவனை பின்பற்றதுனால நான் வந்து பெற்றுக்கொள்வேன், நான் வந்து பெற்றுக்கொண்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன சொல்ல, நான் வந்து பெற்றுக்கொள்வேன், ஊழியத்துக்குன்னு வந்துட்டால் அதில் நல்லா இருப்பேன், அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கவும் வேண்டாம். தேவன் கொடுத்தாலும் சந்தோஷம், தேவன் எடுத்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலைமையோட நம்ம வந்து நம்முடைய ஓட்டத்தை தொடர வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முந்தைய காலமே போராட்டமாக இருந்துச்சுன்னா இனி வரும் காலங்களில் போராட்டங்கள் நல்லாவே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மனதளவுலையும் ப்ரிப்பேர்ட் ஆக வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் வந்து இப்போ நம்ம பயங்கரமாக ஊழியத்துக்கெல்லாம் பேச வரல. நீங்கள் சாதாரண ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை மூவ் பண்ணுறதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கே நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும். ஏன்னா பிசாசு நம்ம வந்து என்ன சொல்ல, ஒரு இன்ச்சு வளர்கிறதுக்கு நம்ம வந்து பிரயாசப்படுறோம் அப்படின்னா அவன் வந்து எவ்வளோ ஒரு அடி தூரத்துக்கு நம்மளை வந்து உள்ள தள்ளுறதுக்கு வந்து அவன் முயற்சி எடுப்பான். அதனால் என்ன நடந்தாலும் அதெல்லாம் மண்டையில் ஏற்றாதீங்க, கேர் பண்ணாதீங்க. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் தொடர்ந்து வைராக்கியத்தோடு முன்னேறுங்க. அந்த வைராக்கியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்.